27ஆம் தேதி நடந்திருக்கக்கூடிய மிக ஒரு 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 சோகமான சம்பவம். இன்றைக்கு நம்முடைய 8 நபர்கள் கொண்ட 8 பேர் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட குழு இன்றைக்கு கரூரிலே வந்து இன்று இதுவரையிலும் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரையுமே இது எங்களுடைய மாநில அகில இந்திய தலைவரிடம் எடுத்து செல்வார்கள். நேற்றைய தினம் திருமதி நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவர்களும் நம்முடைய டாக்டர் எல் முருகன் அவர்களும் வந்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து பிரதமரிடத்திலே எடுத்து சென்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு சம்பவம் யாருக்கு நடந்திருந்தாலும் இந்த கட்சியினால ஏற்பட்டது என்றோ அதையெல்லாம் நாம் பார்க்கவில்லை. நம்முடைய மக்களுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பயங்கரமான இந்த சோகமான விஷயத்தை நாம வந்து ஆய்வு செய்து ஏன் இப்படி நடந்தது, இதற்கு யார் காரணம் என்ன என்பதை எல்லாம் ஆய்வு செய்து இனி இது போன்ற ஒரு தவறான ஒரு மோசமான ஒரு விவகாரம் நடக்கக்கூடாது என்பதை கண்டறிவதற்காக பாரதிய ஜனதா கட்சி முழு வீச்சில் இறங்கி இருக்கிறது. நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எல்லாம் இதுல மிக தீவிரமாக இணைந்திருக்கிறார்கள். இந்த மோசமான சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யார் என்பதை கண்டறிய வேண்டும். ஆனால் யார் இந்த திருடன் கையிலே சாவியை கொடுப்பது போன்ற வேலையெல்லாம் விட்டுவிட வேண்டும். இன்று நம்முடைய குழுவை சேர்ந்தவர்கள், மத்திய பாராளுமன்றத்தினுடைய குழுவை சேர்ந்தவர்கள் உச்ச நீதிமன்ற ஒரு என்கொயரி விசாரணை வேண்டும் என்கிற அடிப்படையில் பேசியிருக்கிறார்கள். தமிழக காவல்துறை மீது நாம நம்பிக்கை இருக்கிறது இல்லை என்பது வேறு. ஆனால் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருப்பதை அவர்களே அதை வந்து கண்டுபிடிக்க வேண்டுமா அப்படிங்கிறதா ஒரு விசாரணை செய்ய வேண்டுமா என்பதனால நாம மத்திய புலனாய்வு அமைப்புகள் இதை இந்த விசாரணையை செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு இருக்கிறதா உங்களுக்கு எதனா இருந்தா நீங்க கேட்கலாம். பாலிலிருந்து, மோரிலிருந்து, தயிரிலிருந்து சாப்பிடுற பொருள் அனைத்தும் அதே மாதிரி கிட்டத்தட்ட 32 மருந்துகள்ல 0% டாக்ஸ் மக்கள் தினந்தோறும் உபயோகப்படுத்துற அது நாம் போடுகிற துணிமணி ஆகட்டும், செருப்பாகட்டும், ஷூ ஆகட்டும், கண்ணாடி ஆகட்டும், நீங்க எதையெல்லாம் தினந்தோறும் யூஸ் பண்றீங்களோ எல்லாத்துக்குமே வரி குறைஞ்சிருக்கு. 18 நாம வந்து இன்னைக்கு 12 5 குறைத்திருக்கிறோம். 28 இருந்தது 18 குறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. 99 விழுக்காடு பொருட்கள் விலை, அதாவது வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. விலை உறுதியாக குறைக்க வேண்டும். அதைத்தான் நான் சொன்னேன். இந்த விலை குறைப்பை அமுல்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாநில அரசுகளுக்கு இருக்கிறது, குறிப்பாக தமிழக அரசுக்கு இருக்கிறது. ஆனால் வேலையே பயிரை மேய்வது போல ஆவின் பொருட்கள், அரசுக்கு சொந்தமான ஆவின் பொருட்களுடைய விலையை நாங்கள் குறைக்க மாட்டோம் என்று தமிழக அரசு சொல்லி இருப்பது, அவங்களே தப்பு செஞ்சாங்கன்னா மற்ற நிறுவனங்கள் எப்படி தவறு செய்யாது இருப்பார்கள்? அதனாலதான் சொல்றோம், உறுதியாக மாநில அரசு இதை அமல்படுத்த வேண்டிய நிலையில இருக்கிறது. கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும். உண்மையிலேயே வதந்தி பரப்பியதற்காக கைது செய்யப்பட வேண்டும் என்றால் ஆயிரக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக 4 நாட்களாக திமுகவை சேர்ந்தவர்கள் தான் தேவையற்ற பல வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். உதாரணத்திற்கு பல விஷயங்களை அவர்கள் அங்க நடந்தது, இப்படி நடந்தது, இப்படி செஞ்சாங்க, அப்படி செஞ்சாங்கன்னு ஒரு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருப்போது சொல்வது திமுகவை சேர்ந்தவர்கள் தான் விஜய் அவர்கள் குறித்த பல்வேறு புகைப்படங்களை, எப்பொழுதோ எடுத்த புகைப்படத்தை போட்டுவிட்டு வேண்டுமென்றே அவதூறு பரப்பி வருகிறார்கள். இதையெல்லாம் திமுக அரசு கண்டும் காணாமல் இருக்கிறது. கைது செய்யப்பட வேண்டியவர்கள் திமுகவினர் தானே தவிர பாஜகவினரோ அல்லது உண்மையிலேயே ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் என்பது அந்த மாதிரி இருக்கிறது. தவறான வதந்தி யார் பரப்பினாலும் தவறுதான். ஆனால் திமுகவை குறை சொன்னால் அதுவே தவறு என்று சொல்வது பிடிவாதம், அகங்காரம், ஆணவம். அதைத்தான் இந்த அரசு, சர்வாதிகார ஸ்டாலின் அரசு செய்து கொண்டிருக்கிறது. உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்லிவிட்டு அந்த ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் செய்ததை போன்ற ஒரு பாசிச வேலையை இன்றைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதை முற்றிலுமாக அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதன் மேல் நமக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கு இல்லைங்க, அது வேற. அதாவது இன்றைக்கு அன்னைக்கு நாம என்ன சொன்னோம்னா அது கடைசியில என்ன ஆச்சு? சிபிஐ கேஸ் ஆச்சா இல்லையா? அதே போல
இன்னைக்கு என்ன இஷ்யூ அப்படின்னு சொன்னா, குற்றச்சாட்டு யார் மேல் இருக்கிறது? காவல்துறையின் மேல் இருக்கிறது. ஏன் காவல்துறையின் மேல் இருக்கிறது? நீங்க சரியான முறையில மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ பாதுகாப்பு வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கும்பொழுது அதே காவல்துறை விசாரித்தால் என்ன செய்யும்? இல்லைங்க நாங்க சரியா தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு உண்டான சாதகமான காரியங்களை சொல்வார்கள் என்பதன் காரணத்தினாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, இது ஒரு பொதுவான விசாரணைக்கு செல்ல வேண்டும். தன்னாட்சி பெற்ற சுய அதிகாரமிக்க ஒரு சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு இதை மேற்கொள்வது சரி என்று நாம் சொல்கிறோம். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.